நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் ராஷித் மல்கத்தீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சபையில் சமர்ப்பிப்பு. 2021 අයවැය මේ උත්තරීතර සභාවට ඉදිරිපත් කරන්නේ ඉවත් අතුටකිනි. அரச செலவீனம் 8 வீதத்தால் அதிகரிப்பு. பேலியகுட மீன் சந்தை கொத்தணியின் தொற்றாளர் எண்ணிக்கை 11,000-ஐ தொட்டது. மச்சம் முன்பதில் அச்சம் தேவையில்லை என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர். முஸ்லிம் ஜனாசா விவகாரத்தில் முடிவெடுக்கும் அதிகாரம் அமைச்சரவைக்கு இல்லை என அறிவிப்பு. இதை தேடி வீதிகளில் திரியும் மான் கூட்டம். திருகோணமலையில் அவலம். உலக நாடுகளில் இன்றும் லட்சங்களை தொட்ட கோவிட் தொற்றாளர்கள். இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். இரண்டாயிரத்தி 21ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவினால் இன்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இடையில் ஓய்வெடுத்துக் கொண்டு பின்னர் மீண்டும் சபையில் உரையாற்றினார். நாடாளுமன்றம் இன்று பிற்பகல் 1:40 கூடியது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என்று முதல் விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு முடியும் வரையில் சபை அமர்வுகளை சுகாதார வழிமுறைகளுக்கு ஏற்றவாறு நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட இன்று வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் நிதி அமைச்சின் அனுமதி பெற்ற அதிகாரிகளுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அத்துடன் பொதுமக்கள் பார்வை கூடமும் ஊடகவியலாளர்களுக்கான கூடமும் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் தெரிவித்தார். ආගමික හා සංස්කෘතික කටයුතු අමාත්‍යතුමා සහ නාගරික සංවර්ධන අමාත්‍යතුමා ගරු කතානායකතුමනි, අතිගරු ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ රජයේ සෞභාග්‍ය දැක්ම ප්‍රතිපත්ති රාමුව තුළ 2021-2023 මැදිකාලීන ආර්ථික පුනර්ජීවන ආදී ලිඳුකප පිටු දැකීමේ කඩිනම් වැඩසටහන ශක්තිමත් කරන 2021 අයවැය මේ උත්තරීතර සභාවට ඉදිරිපත් කරන්නේ ඉවත් අතුටකිනි. ගරු කතානායකතුමනි, අප රට කවර ආර්ථික මට්ටමක සිටියත් කවර අභියෝගයන්ට මුහුණ දී තිබුණත් சேவா அம்ச சம்வர்தனை சந்தா 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசு செலவுகளுக்காக 4,906 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னைய வருடத்துடன் ஒப்பிடும்போது அரசு செலவினம் 8 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்திலும் பாதுகாப்பு துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சிற்கு 355.15 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சுகாதாரத்துறைக்காக 159.47 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறைக்காக 126.54 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செலவுகளுக்காக இம்முறை 9.3 பில்லியன் ரூபாயும் பிரதமர் அலுவலகத்தின் செலவுகளுக்காக 1.5 பில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ராஜாங்க அமைச்சுக்களுக்கும் இம்முறை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 2021ஆம் ஆண்டின் அரசு சேவை செலவினங்களுக்காக 2,678 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த செலவுகளை ஈடு செய்வதற்கான வருமானத்தை இலங்கைக்குள் அல்லது வெளியில் 2,900 பில்லியன் ரூபாவை கடனாக பெறுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. ගරු කතානායකතුමනි, අධිකරු ජනාධිපතිතුමා පාර්ලිමේන්තුව අමතමින් කළ ප්‍රතිපත්ති ප්‍රකාශන අවධාරණය කළ ආර්ථික ප්‍රතිපත්තිය වූයේ සෞභාග්‍ය දැක්ම තුළින් මේ රටේ ජනතාව අපේක්ෂා කළ සැමට ප්‍රතිලාභ ලැබෙන අපේම ආර්ථික සංවර්ධනයක් ඇති කිරීමයි. ආදායම් හා පළාත් විෂමතාවයන් මෙන්ම නාගරික හා ග්‍රාමීය
மாதத்திற்கு 2,50,000 ரூபாய் வருமானம் ஈட்டுவோரின் வருடாந்த மொத்த தொகைக்கு வரி அறவிடுதல் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முப்படையினருக்கு புதிய நவீன தொழில்நுட்ப வசதிகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விவசாயம், மீன்வளம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொழில்களில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் வரி விலக்கு அளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசு வங்கி, நிதி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களை தவிர மாதத்திற்கு 25 மில்லியனுக்கும் அதிகமான வருவாயை பெறும் வணிகங்களுக்கு வெட் வரியை 8% மேற்படாமல் பராமரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலவச சுகாதாரம் மற்றும் இலவச கல்வி மேலும் விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேசிய வரி வருவாயில் 50% அதிக பங்களிப்பு செய்யும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு தனியான பொது வரியை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொது பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் சிறப்பு திட்டங்களை நிவர்த்தி செய்ய 2,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராமங்களுக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் முழு நாடும் உள்ளடங்கும் வகையில் கிராமத்துக்கு தொழில்நுட்பம் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தொழில்நுட்பத்துறையின் விரிவாக்கத்திற்காக 8 லட்சம் மில்லியன் ரூபாய் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொழில் முயற்சி பொருளாதார முறையை எதிர்வரும் 2 வருடங்களில் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. சுகாதாரம் தொடர்பான நிறுவனங்களுக்கு கூடுதலாக 18,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஜெய்கா மற்றும் உலக வங்கிகளிடமிருந்து 1,400 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் பெற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. கர்ப்பிணி மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் அவர்களது போஷாக்கினை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் திரிபோஷா உற்பத்தியை அதிகரிக்க 1,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தொழில் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் கல்வி தொலைக்காட்சி சேவைக்கு மேலதிகமாக 3,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 1 லட்சமாக உள்ள தொழில்நுட்ப கல்லூரிகளில் மாணவர்களுக்கான சேர்க்கை வருடத்திற்கு 2 லட்சம் மாணவர்களாக அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி மாணவர்களுக்கு மாதாந்தம் 4,000 ரூபாவினை உதவித்தொகையாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 50க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட நிறுவனங்கள் அதன் தொழிலாளர்களுக்கு காப்பீட்டு திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. சமுர்த்தி பயனாளிகளுக்கு 7% வட்டிக்கு புதிய கடன் திட்டம் அறிமுகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வெளிநாட்டில் உள்ள இலங்கை தொழிலாளர்களுக்கு பங்களிப்பு செய்யும் வகையில் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் பணிபுரிந்த 45,000 இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. விவசாயிகள் பயிரிடும் பயிர்களுக்கு கொள்முதல் விலை உத்தரவாதம் வழங்கவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. விவசாயிகளுக்கு விதை மற்றும் உரங்களை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் அதேவேளை மஞ்சள், இஞ்சியை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவசாய நோக்கங்களுக்காக விளை நிலங்களை பயன்படுத்துவதற்கு பிரதேச செயலாளர்களுக்கு அதிகாரம் வழங்க விவசாய அபிவிருத்தி சட்டத்தில் திருத்தம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பால்மா இறக்குமதிக்கு பதிலாக உள்ளூர் பால் உற்பத்திக்காக அரசாங்கம் நடத்தும் பண்ணைகளுக்கு கறவை பசுக்களை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பால் பண்ணை அபிவிருத்திக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள வழிபாட்டு தலங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக 2,500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மீன்வள தொழிலுக்கு 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உலர் மீன் மற்றும் டின்களில் அடைக்கப்பட்ட மீன்களுக்காக வரியை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த ஊதியத்தை 2021 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 1,000 ரூபாவாக அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. லக் விஜய மின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தி திறனை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இலங்கையின் எரிசக்தி விநியோகத்தில் 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலங்களிலிருந்து 2023ஆம் ஆண்டுக்குள் பெறப்படும். 600 மெகாவாட் திறன் கொண்ட மேலும் 2 மின் உற்பத்தி நிலையங்கள் நாட்டில் கட்ட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கெரவலப்பிட்டி மின் உற்பத்தி நிலையம் இயற்கை எரிவாயு மின் நிலையமாக மாற்ற தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகையில் 54 பேருக்கு மட்டுமே சுத்தமான குடிநீர் கிடைக்கிறது. அனைவருக்கும் சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்கவும் அதற்காக 1,000 பில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் 750 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதிகளில் மற்றும் இலங்கையின் முக்கிய நகரங்களில் வீட்டு வசதிகள் மேம்படுத்தப்படும். சுற்றுலாத்துறையினரால் பெறப்பட்ட கடன்களுக்காக தற்காலிக தடை 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் வரை மத்திய வங்கியால் நீடிக்கப்படும். ரத்தினக்கல் மற்றும் நகைகளுக்கு 3 வருடங்கள் ஏற்றுமதி வரி விலக்கு அளிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கான உறுதிப்பாகங்கள் மீதான இறக்குமதி வரியை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வங்கி சாரா நிதி நிறுவனங்களை கண்காணிக்க வலுவான புதிய சட்டங்கள் அமுலில் இருக்க வேண்டும். 2007ஆம் ஆண்டின் 7ஆம் இலக்க நிறுவன சட்டம் மேலும் திருத்தப்பட வேண்டும்.
அரச ஊழியர்களுக்கான வீட்டு வசதிக்கான வங்கி வீட்டு கடனுக்கான வட்டி வீதங்களையும் 7% வரை குறைக்கப்படும். உத்தியோகபூர்வ கடமை நேரத்தின் பின்னர் நிர்வாகம் மற்ற அரசு அதிகாரிகளுக்கு மேலதிக தொழில்களில் ஈடுபட அனுமதி வழங்கப்படும். நிதி திருத்த சட்டம் அடுத்த ஆண்டு திருத்தப்பட உள்ளது. ஒற்றை பயன்பாட்டு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடுகளுக்கு 2021 ஜனவரி 1ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்படும். வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இடைநடுவே 10 நிமிடங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வதாக அறிவித்தார். இதன் பின்னர் தேநீர் இடைவேளைக்காக சபை 30 நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டன. இதன் பின்னர் மீண்டும் வரவு செலவு திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றினார். මන්ත්‍රීවරුනි තේපැන් සංග්‍රහයට සහභාගී වීමට හැකි වන පිණිස සභාවේ වැඩ කටයුතු මිනිත්තු 30කට తాවකාලිකව අත්හිටවන බව මෙම සභාවට දන්වනු කැමැත්තෙමි. கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை 12,000 கடந்துள்ளது. இந்த நிலையில் பேலியகுடை மீன் சந்தை கோவிட் கொத்தில் இதுவரை 11,000க்கும் அதிகமானவர்கள் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இதேவேளை கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்தும் கோவிட் அச்சுறுத்தல் நிலவுவதாக தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு அறிவித்துள்ளது. மேலும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட எந்தவொரு நபரும் முடிவு கிடைக்கப்பெறும் வகையில் சமூகத்தில் நடமாடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தொற்றுநோய் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். நாட்டில் நேற்றைய தினம் 3 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளதாகவும் இவை அனைத்தும் நாள்பட்ட நோய்கள் காரணமாக ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். இந்த 3 மரணங்களிலும் கோவிட் வைரஸின் நேரடியான தாக்கத்தினால் ஏற்படும் கோவிட் நியூமோனியா நிலை உருவாகி இருக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பினும் மேல் மாகாணம் மற்றும் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் கோவிட் அபாயம் தொடர்ந்தும் நீடிப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். சமூகத்தில் இருந்தும் நிறுவனங்களில் இருந்தும் கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகி வருவதனால் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதில் விசேட அவதானம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போது சமூகத்தில் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகள் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளவர்கள் இடத்திலேயே மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே எவருக்காவது PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பின் அதன் முடிவு கிடைக்கப்பெறும் வரையில் வெளியிடங்களில் நடமாட வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் PCR பரிசோதனை முடிவில் நெகட்டிவ் என்ற முடிவு கிடைக்கப்பெற்றிருப்பினும் குறைந்தது 2 வாரங்கள் தனிமைப்படுத்தல் உட்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். අපි ඕනෑකමින් ඉල්ලා හිටනවා ඔවුන්ගේ තියෙන වගකීම ඉෂ්ට කරන්න මේ COVID-19 රෝගය යම්කිසි විදිහකින් තමුන්ට ආසාදනය වෙලා තියෙනවා නම් ඒ තවත් කෙනෙකුට නොදී ඉන්න අපි වග බලා ගන්න ඕන සංචරණය අවම කරන්න ඕන. இறுதியாக கிடைக்கப்பெற்ற PCR முடிவுகளுக்கு அமைய 13 போலீஸ் அதிகாரிகள் கோவிட் தொற்றாளர்களாக கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 8 போலீஸ் உத்தியோகத்தர்களும் 5 விசேட அதிரடிப்படையைச் சேர்ந்தவர்களும் உள்ளடங்குகின்றனர். இதற்கமைய இதுவரை 750 போலீசார் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்றைய தினம் கொழும்பு 2 அமைந்துள்ள சைவ முன்னேற்ற சங்கத்தில் தனிமைப்படுத்தல் நிலையம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் மேல் மாகாணத்திற்கான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் கலந்து கொண்டார். இதன்போது செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் இவ்வாறு பதிலளித்திருந்தார். COVID-19 வைரஸ் වැළැක්වීමේ රාජකාරිවල නිරත වීම නිසා ආසාදිත වෙන පොලිස් නිලධාරීන්ගේ සමීපම ආශ්‍රිත கோவிட் தொற்றுக்கு உள்ளாகும் போலீஸ் அதிகாரிகளின் நெருங்கிய தொடர்பாளர்களை தனிமைப்படுத்துவதற்காக கொழும்பில் இந்த தனிமைப்படுத்தல் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதில் ஒரே சந்தர்ப்பத்தில் 30 பேர் தனிமைப்படுத்தலுக்கு உள்வாங்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவே இப்பிரதேசங்களில் தொற்றுக்குள்ளாகும் அபாயமுள்ள போலீஸ் உத்தியோகத்தர்கள் இதுபோன்ற தற்காலிக தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது நாட்டில் பரவி வரும் கோவிட் வைரஸானது இதற்கு முன்னர் இருந்ததை விட வீரியமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறையே கூறுவதாகவும் இந்நிலையில் மக்களோடு நேரடி தொடர்புகளை வைத்திருக்கும் போலீசார் இலகுவில் இத்தொற்றுக்கு ஆளாகி வருவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது போலீஸ் அதிகாரிகளிடையே கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் மக்கள் தனிமைப்படுத்தல் சட்டங்களை வரவேற்பதாகவும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி ஒத்துழைப்பு வழங்கும் ஒரு நிலையே காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார்.
போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உட்பட மிக குறைந்தளவானவர்களே விதிமுறைகளை மீறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். කලාකර ප්‍රදේශවල විරෝධායන නීතිවලට සෑහෙන දිරිසකගේ එකගතාවක් තියෙනවා දැන්. நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் 68 புதிய கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். போகம்பர சிறைச்சாலையில் 41 பேரும், வெலிக்கட சிறைச்சாலையில் 15 பேரும், கொழும்பு ரிமாண்ட் சிறைச்சாலையில் 8 பேரும், பூச சிறைச்சாலையில் 2 பேரும், மகடு மற்றும் மெகசின் சிறைச்சாலைகளில் தலா ஒவ்வொருவரும் கண்டறியப்பட்டுள்ளனர். இதற்கமைய நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் 506 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் இன்று 230 நபர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கோரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் 120 பேருக்கும், வாழைச்சேனை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் 50 பேருக்கும், ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவில் 60 பேருக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 80 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலக பிரிவில் 59 பேரும், ஏராவூர் நகர பிரதேச செயலக பிரிவில் 8 பேரும், மண்முனை வடக்கு பிரதேச செயலக பிரிவில் 6 பேரும், பட்டிப்பாளி பிரதேச செயலக பிரிவில் 2 கிரான், வெள்ளாவெளி, ஓட்டமாவடி, காத்தான்குடி மற்றும் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலக பிரிவுகளில் தலா ஒவ்வொருவருமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தம் 80 கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. நேற்றைய தினம் நாட்டில் 382 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். இதற்கமைய கொழும்பு மாவட்டத்தில் 231 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 134 பேர் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் கண்டறியப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் நாளாந்தம் கண்டறியப்பட்டு வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்துள்ளது. 42 கோவிட் தொற்றாளர்களே நேற்றைய தினம் கண்டறியப்பட்டுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 20 பேரும், குர்நாகலை மாவட்டத்தில் 11 பேரும் கண்டறியப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 8743 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதுவரை 6,80,843 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் 154 தொற்றாளர்கள் புதிதாக கண்டறியப்பட்டுள்ளனர். எனவே 5560 பேர் நாடளாவிய ரீதியிலுள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 404 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை நாட்டில் 17,831 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதில் 12,210 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மீன்களை உண்ணுவதால் கோவிட் தொற்றும் என அச்சம் கொள்ள தேவையில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வெதாராய்ச்சி தெரிவித்துள்ளார். இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் பச்சை மீனை உண்டு அச்சத்தை போக்க நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வெதாராய்ச்சி முயற்சி செய்தார். මේ රටේ ජනතාව පරිභෝජනය කරන ආහාර ද්‍රව්‍ය වලින් වැඩිපුරම ප්‍රෝටීන් තියෙන ආහාරය තමයි මත්ස්‍ය සම්පත. ඒ නිසා මේ මත්ස්‍ය සම්පත අනුභව කරන්න ඕනේ. ඒ නිසා මම ඉල්ලීමක් කරන දීවර අමාත්‍යාංශයෙන් දීවර ඇමතුමාගෙන් රටට ඍජුව ප්‍රකාශයක් කරන්න වෛද්‍යවරු හරහා මේ පරීක්ෂණයක් කරලා මේ මාළු කෑවම පිසු මාළු කෑවම මේ රෝගය වැළඳෙන්නේ නැහැ කියලා. අපි දන්නවා එදා මේ රටේ දීවර කර්මාන්තය ආරම්භ කරනකොට මාළු කෑවේ හම්බුවෙමු. අපේ පරණ මුතුමි. ඉතින් මම රටේ ඉන්න සියලුම ජනතාවගෙන් මම ඉල්ලීමක් කරනවා. මම අද ගෙනාවා මාළු. මේ රටේ ජනතාවගෙන් ගෙනාවා මාළු. මම ඊයේ තංගල්ලේ වරායට ගිහලා මම මේ මාළු ගෙනාවේ. මේ මාළු ගෙනාවේ පෙන්නන්න. මේ රටේ අහිංසක ජනතාවගෙන් රටේ ජනතාවගෙන් මම ඉල්ලීමක් කරනවා. මේ මාළු කන්න බය වෙන්න එපා. කිසිම කොරෝනා රෝගයක් හැදෙන්නේ නැහැ. මේ අපි කන්නේ අමුයෙන්. ඔයාලා කාලා පෙන්නන්නම්. අමුයෙන් කන්න පුළුවන්. ඉතින් මේවා රටේ ජනතාවගෙන් මම ඉල්ලීමක් කරන්නේ අපි මේ රටේ දීවර කර්මාන්ත ශේෂ්ත්‍රය ගැන ජනා මල පුරුද්දක් ඇති පවුලක්. கோவிட் தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம் ஜனாசாக்களை அடக்கம் செய்வது குறித்து தீர்மானிக்க அமைச்சரவைக்கு எவ்வித உரிமையோ அதிகாரமோ அறிவோ இல்லை என்று அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான கெஹலிய ரம்புக்வில்ல தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். முஸ்லிம் ஜனாசாக்கள் குறித்த விவகாரம் அமைச்சரவையில் பேசப்பட்டதா என்று ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் கெஹலிய ரம்புக்வில்ல இவ்வாறு தெரிவித்தார்.
කොරෝනා සමඟ අපිට තියෙන්නේ ලෝකෙ කොහොමත්ම නැති ප්‍රශ්න ලංකාවේ තියෙන්නේ. ආදානයේද භූමදානයේද. වෙන රටවල් වල කොරෝනා උවදුරු දුරු කරන්න එන්නත් හොයාගන්න තමයි උත්සාහ කරන්නේ. මෙතන දේශපාලන මතවාද ඉදිරියට ගෙනෙන්න අනවශ්‍ය මාතෘකා කරලියට අවිල්ලා තියෙනවා. දැන් මේ සම්බන්ධයෙන් පසුගිය සතියේ කැබිනට් මණ්ඩලයේ සාකච්ඡා වුණා. කැබිනට් තීන්දුවක් ගත්තද ආදානයේද භූමදානයේද මුස්ලිම් ජාතිකයන්ට වෙනම ක්‍රමවේදයක් දෙනවද කියන එක පැහැදිලි විස්තරයක් කරන්න පුළුවන් දෙමෙතුමා? හොඳයි, බොහොම පැහැදිලිව මම මේ සම්බන්ධව ඉතාමත්ම පැහැදිලි උත්තරයක් ඊට පහුවෙනදම ලබා දුන්නා. නැවත වරක් මම කියන්නම්. කැබිනට් මණ්ඩලයට මේ සම්බන්ධව විශේෂයෙන්ම මේ කොවිඩ් වසංගතය සම්බන්ධව නිරන්තරයෙන් සාකච්ඡා කරනවා. පළවෙනි දේ එක. ඒ සාකච්ඡාව සම්පූර්ණ නැත්නම් පහුගිය කැබිනට් මණ්ඩලයේ පහුගිය මාස කිහිපය තුළ මේ ගැන සාකච්ඡා වෙන එක නැහැ කියන්නේ. கோவிட் தொற்றின் பாதுகாப்பு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தொடர்ச்சியாக அமைச்சரவையில் பேசப்படுகிறது. பல்வேறு துறைகளிலிருந்தும் பல்வேறு பிரச்சனைகள் இதன் போது முன்வைக்கப்படும். இவ்வாறு முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் விவகாரம் குறித்தும் கடந்த அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டது. எனினும் பல்வேறு கருத்துக்கள் இது குறித்து முன்வைக்கப்பட்டன. அத்துடன் அடக்கம் செய்வது குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இதில் சிங்களம், தமிழ், முஸ்லிம் என வரையறுக்கப்படவில்லை. அதேபோல் பௌத்தவர்களின் இறுதி கிரியைகள் ஒரு சில விடயங்கள் மிக முக்கியமானவை. இவற்றில் விட்டுக் கொடுப்புகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே அனைத்து தரப்பினருக்கு மத்தியிலும் இது குறித்து கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. இந்த கருத்துக்கள் அமைச்சரவையில் கலந்துரையாடப்பட்டது. எனினும் உடல்கள் அடக்கம் செய்வதை சரியா பிழையா என்பதை சொல்வதற்கு அமைச்சரவைக்கு எவ்வித உரிமையோ அதிகாரமோ அறிவோ இல்லை. நாட்டில் உள்ள சுகாதாரத்துறையினருக்கும் நிபுணர் குழுவினருக்கும் இதற்கான அதிகாரம் இருக்கின்றது. கோவிட் தொற்றுக்குள்ளான உடல்கள் எரிப்பது, அடக்கம் செய்வது உள்ளிட்ட அந்தந்த நாடுகளுக்கு பொருத்தமான வகையில் தீர்மானம் எடுக்க முடியும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கியுள்ள வழிகாட்டல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த தீர்மானத்தை அமைச்சரவைக்கு எடுக்க முடியாது. சுகாதாரத்துறையே இதற்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எனவே எமது அரசாங்கத்தில் இருக்கும் ஒரே ஒரு முஸ்லிம் பிரதிநிதியான அலி சப்ரி அமைச்சரும் இது குறித்து பேசியிருந்தார். இந்த விவகாரத்தை சுகாதார அமைச்சரிடம் ஒப்படைத்து சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள அதிகாரிகளிடமிருந்து இது குறித்து அறிக்கையை பெறுமாறு நானும் ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தேன். அமைச்சரவைக்கு இதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. கோவிட் தொற்றை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் சுகாதாரத்துறையினர் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற அமைச்சரவையும் කට්ටුපටුලද සිදිරිපත් කර මම පෞද්ගලිකව මේ වෙලාවෙත් ඉල්ලා සිටියා ගරු ජනාධිපතිතුමාගෙනුත් ගරු මේ සම්පූර්ණයෙන්ම සෞඛ්‍ය ඇමතුමියට පවරලා සෞඛ්‍ය අමාත්‍යාංශය හරහා තිබෙන ආයතනවල අපට ලබලා දෙන්න. කැබිනට් මණ්ඩලයට මේ සම්බන්ධව කිසිම ගැටලුවක් නැහැ. තියෙන එකම ගැටලුව තමයි සෞඛ්‍ය අංශවලින් දෙන තීන්දුව සීර්ණ පිළිගන්න අපි සියලු දෙනාම බැඳී සිටිනවා කොවිඩ් වසංගතය වේ. ඉතින් පැහැදිලි කියලා හිතනවා. මම හිතන්නේ මීට වඩා පැහැදිලි කරන්න මේක ක්‍රමවේදයක් නැහැ. திருகோணமலை மாவட்டத்தில் மான் கூட்டங்கள் உணவுகள் இன்றி வீதியோரங்களிலும் பொது இடங்களிலும் சுற்றித் திரிகின்றன. இந்த செய்தி இயற்கை மீதான அலட்சியத்தை படம் பிடித்து காட்டுகின்றது. திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தை அண்டிய பகுதியில் மான் கூட்டங்கள் உணவுகளின்றி வீதியோரங்களிலும் பொது இடங்களிலும் சுற்றித் திரிவதை செய்தியாளர் ஒருவர் படம் பிடித்துள்ளார். அதேபோன்று திருகோணமலை சிறைச்சாலையை அண்டிய பகுதியில் மான் கூட்டங்கள் பொலித்தீன் உரைகள் மற்றும் கழிவுகளையும் உண்டு வருகின்றன. திருகோணமலை நகர சபைக்குட்பட்ட பகுதியிலேயே அதிகளவான மான்கள் காணப்படுகின்றன. மான்களுக்கான சிறந்த பராமரிப்புகள் மற்றும் உணவுகள் இன்மையால் வீதியை கடக்க முற்படுகின்ற போதும் அதேபோன்று பொலித்தீன் பைகளை உண்ணுகின்ற மான்களும் என வருடத்திற்கு சராசரியாக 10க்கும் மேற்பட்ட மான்கள் இறந்து வருவதாகவும் சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் திருகோணமலை நகர சபையினால் மான்களை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த அளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் UTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.